ஜிஎஸ்டியில் தடை செய்யப்பட்ட பகுதி செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 ஆஃப் தி சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பியூட்டி ட்ரீட்மெண்ட். அதாவது பியூட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பர்பஸ்க்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஒரு நார்மலாக ஒரு பர்சன் எதுக்கெல்லாம் பியூட்டி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஷியல், ப்ளீச்சிங் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட். ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இது 3 லிஸ்ட் மட்டும் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறையா இருக்குது பியூட்டி ட்ரீட்மெண்ட்டில். இப்போ ஃபேஷியல் அப்படின்னா ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கணும், நல்லா பார்க்கறதுக்கு பிரதிபலிக்கக்கூடியதா ஒரு அட்ராக்டிவ் இருக்கிறதுக்காக ஒரு ஃபேஷியல் பண்ணுவாங்க, ப்ளீச் பண்ணுவாங்க ஃபேஸை. அதே மாதிரி ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் தலையில முடி இல்லை அப்படின்னா முடி வச்சு கொடுக்குற அளவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. அதாவது ரொம்ப அதிகமாக எப்படி ஒரு பியூட்டியா ஒரு ஆளை காமிக்க முடியும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இது ஒரு கம்பெனி தன்னுடைய தொழிலாளிக்கு அல்லது ஒரு முக்கியமான அந்தஸ்தில் உள்ள ஆளுகளுக்கு அல்லது ஒரு நிறுவனருக்கு இந்த எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணும்போது கம்பெனி பேமெண்ட் பண்ணுது அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்குற கம்பெனிக்கு. அப்படின்னா ஐடிசி நாட் அலவுடு. இதுவே ஐடிசியில் தடை செய்யப்பட்ட பகுதி. இதுல மெயினா இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆளை ரொம்ப அழகா காமிச்சு கொடுக்கும். இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலமா ரொம்ப ஹைஃபையா இருப்பாரு, பார்க்கறதுக்கு ரிச்சா இருப்பாரு. அது மாத்திரம் இல்ல, அழகா தோன்றுவார். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இவரை பார்த்தாலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து ஒரு பிசினஸை ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த ஆக்டிவிட்டிஸ்ல இறங்குவாங்க. ஆனாலும் இந்த ஐடிசி இந்த சட்டத்தின்படி தடை செய்யப்பட்டுள்ளது. இதை யாரெல்லாம் எடுத்துக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா, மெயினா எங்கெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பா, பியூட்டி பார்லர். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஹாஸ்பிட்டல்லையே இந்த ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி வந்துருச்சு. அதாவது லேசர் ட்ரீட்மெண்ட் அப்படிம்பாங்க. இது ஹாஸ்பிட்டல்லே ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. அப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி ஒரு ஆளை ஒரு நல்லா ரிச்சாக காமிச்சு ஒரு பிஸ்னஸை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கணுங்கிறது வேண்டி இந்த எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க. இந்த ஐடிசி தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதில் எப்போ ஐடிசி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, சேம் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த ஸ்பா பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டலே ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இந்த ஸ்பா ரிலேட்டடா ஹாஸ்பிட்டல், பியூட்டி பார்லர் ரிலேட்டடா ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் எல்லாமே இதுக்கு அப்ளிகபிள் ஆகும். அந்த ரிலேட்டடான ஜாப் பண்றவங்க ஐடிசியை எடுத்துக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு நம்புறேன். மற்றொரு காணொலியில் நாம் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.